நம்ம காஷிபா அவர் வந்து நல்ல தெளிவாகவும் எல்லோரும் புரியும்படியாகவும் விரிவாகவும் சொன்னார். அடுத்ததாக ஓஷோ மெடிடேஷன் ஜிப்ரீஸ் பற்றி நம்ம பிரியா அவர்கள் விளக்குவார்கள். பிரியா சமர்ப்பணம் நான் சொல்றது கரெக்ட். பிரியா சமர்ப்பணம் எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜிப்ரேஸ். ஜிப்ரேஸ்ன்னா என்னன்னே தெரியாமல் இருந்தேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பிகினிங்கில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இங்கே வந்து என்ன ஜிப்ரேஸ் பண்ணுமா அப்படின்னு தெரியாமல் சொல்லுவாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அப்புறம் எல்லாரும் என்னென்னமோ கத்திட்டு இருப்பாங்க. ஓ அதுதான் கத்துறதுக்குதா பேரு ஜிப்ரீஸா அப்படின்னு நினச்சிட்டு நானும் கற்றுல. ஆனால் வந்து கத்துறதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ, இப்போ யாராவது மேலே கோவப்படுறோம், இல்லை லவ்வாக இருக்கோம், இல்லை வந்துட்டு ஒருத்தர் திட்டணும்னாலும் சரி, நம்மளோட அழுகைனாலும் சரி, எதுனாலும் நம்மளோட அந்த உளறல் மூலியமா வெளியே தள்ளிட்டோம்னாலே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தியானத்துக்குள்ள ஈஸியாக போக முடியும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம எல்லா தியானமும் பண்ணாலும் எல்லாரும் ஒருத்தரும் ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கோம். இப்போ லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், இல்லை எக்கனாமிக் ஆகட்டும், இல்லை எனிதிங்னாலுமே நம்மளோட மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் தான் எந்த மெடிடேஷன்னாலையுமே நம்மளால் இப்போ ரிலாக்ஸாக ஒரு சைலன்ஸ் உட்கார்ந்தாலும் நம்ம மைண்டு வேறு ஏதோ திங்கிங்கில் போயிட்டுருக்கோம். இல்லை நம்ம ஒரு டான்ஸ் ஆடினாலும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் வந்து வேறு ஏதோ மைண்டு போயிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டான்ஸ்குள்ளே போவோம். இந்த ஜிப்ரீஸ் பண்ணும் போது என்ன ஃபீலிங்ஸ் நம்ம இன்சைட் ஹார்ட் உள்ளே இருக்கோ அது எல்லாமே நம்ம ஃப்ரீயாகி விட்டுரும். அப்புறம் ஈஸியாக நம்ம தியானத்துக்குள்ளே போக முடியுங்கிறது நான் ஒரு பிரச்சனையில் இருந்துட்டு அதை பண்ணதுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ண முடியுது என்னால். அந்த